நம்ம தான் நினச்சிட்ருக்கோம் குழந்தைங்களால நிறைய விஷயம் புரிஞ்சுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு. ஆனால் உண்மை என்னன்னா, நம்மளை விட அந்த சின்ன குழந்தைங்க மனசுல தான் பாசமும் எம்பத்தியும் எல்லாமே ரொம்ப அதிகமாக இருக்குது. பெரிய பெரிய அமௌண்ட்ஸ் எடுத்துகிட்டு போய் சேரிட்டிக்கு டொனேட் பண்ணால் மட்டும்தான் ஹெல்ப் அப்படின்னு எதுவுமே கிடையாது. உங்கள் ஸ்ட்ரென்த்துக்கு உங்களால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணால் மட்டும் போதும். Hello everyone, welcome back to People and Perspectives, episode number 4. Today, I'm going to share a very important story and a very important perspective that we all need. நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் கற்றுக்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது. இந்த மாதிரி தான் நான் ரேண்டமாக ஒரு நாள் பேக்கரிக்கு போயிருக்கும்போது ஒரு விஷயம் நடந்துச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது செம்மையாக பசிச்சுதுன்னு ஒரு பேக்கரியில் நிறுத்தணும். உள்ளே போய் என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கும்போது திடீர்னு திரும்பி பார்த்தா ஒரு சின்ன குழந்தை என் பக்கத்தில் நின்று இருந்துச்சு. நான் பேக்கரிக்குள்ளே வந்தாங்க யாரோடையோ குழந்தைன்னு நினச்சிட்டு விட்டுட்டேன். அப்புறம் அந்த குழந்தை என்கிட்ட வந்து, அக்கா எனக்கு ரொம்ப பசிக்குது, ஏதாவது சாப்பிட வாங்கி தரியா அப்படின்னு கேட்டாள். அந்த குழந்தைய பார்த்தா இல்லைன்னு சொல்ல மனசே வரல, சொல்லியிருக்கவும் மாட்டேன். ஸோ உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டேன். அந்த குழந்தை ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக எனக்கு எக் பஃப் வேணும் அப்படின்னு சொன்னான். வாங்கி கொடுத்த உடனே தேங்க்ஸ்கான்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக கடையிலேருந்து வெளியில் ஓடி போயிட்டான். எங்கே போகிறான்னு பார்த்தா அவங்க அம்மா கிட்ட எடுத்துகிட்டு போயிட்டு அந்த பஃப் கொடுத்தா. அவங்க அம்மா பார்க்கவே ரொம்ப டயர்டாக இருந்தாங்க. கொஞ்சம் நிழலாக இருக்குது, உட்கார்றதுக்கு இடம் இருக்குதுன்னு அந்த கடை வாசலில் ஓரமாக உட்காந்துருந்தாங்க. அந்த குழந்தை ஓடி அவங்க அம்மா கிட்ட போன உடனே அவங்க அம்மா அவங்க படுற கஷ்டம் எதுவும் தெரியக்கூடாதுன்னு சிரித்து அவகிட்டேருந்து அது வாங்காமல், இல்லைம்மா நீயே சாப்பிடு அப்படின்னு சொன்னாங்க. அப்படி சொல்லும்போது கூட அந்த குழந்தை, இல்லை எனக்கு வேணாம் நீ சாப்பிடு உனக்கு பசிக்குது அப்படின்னே சொல்லிட்டு இருந்தா. அந்த குழந்தைக்கு ஒரு 4-5 வயசு தான் இருக்கும். ஆனால் அந்த சின்ன குழந்தைக்கே அவங்க அம்மா எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்றது புரிஞ்சுது. அவள் கடைக்குள்ளே வந்து என்னன்னாலும் கேட்டிருக்கலாம். அவள் கண்ணு முன்னாடியே குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி அழகாக கலர்ஃபுல்லாக கேக், சாக்லேட்ஸ், பிஸ்கெட்ஸ் எல்லாமே இருந்துச்சு. ஆனால் அவள் எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்க அம்மாவால் என்ன சாப்பிட முடியும்னு யோசிச்சு அதை வாங்கிட்டு போனான். நம்ம தான் நினச்சிட்ருக்கோம் குழந்தைங்களால நிறைய விஷயம் புரிஞ்சுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு. ஆனால் உண்மை என்னென்னா, நம்மளை விட அந்த சின்ன குழந்தைங்க மனசில் தான் பாசமும் எம்பத்தியும் எல்லாமே ரொம்ப அதிகமாக இருக்குது. அண்ட் அது நமக்கு புரிய மாட்டேங்குது. அந்த பஃப் வாங்கிட்டு போய் அவங்க அம்மா கிட்ட கொடுத்ததுக்கப்புறம் 2 பேருமே போயிட்டாங்க. ஆனால் அந்த மூமெண்ட்டில் நான் ரியலைஸ் பண்ண விஷயம் என்னென்னா, நம்மக்கிட்ட என்ன இருக்கோ இல்லையோ நம்ம கண்ணு முன்னாடி ஒருத்தங்க கஷ்டப்படுறாங்கன்னா நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப் நம்ம அவங்களுக்கு கண்டிப்பாக பண்ணணும். பிகாஸ் கைண்ட்னஸ் இஸ் எவ்ரிதிங். இந்த விஷயம் நாங்கள் ரியலைஸ் பண்ண உடனே எங்களால் முடிஞ்சது ஏதாவது பண்ணணும்னு நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் கொஞ்சம் வாட்டர் பாட்டில்ஸும் ஸ்நாக்ஸும் வாங்கிட்டு போய் அந்த குழந்தையும் அவங்க அம்மா கிட்டேயும் கொடுத்தோம். த சைல்டு வாஸ் ஸோ ஹாப்பி. அண்ட் எங்களை பார்த்து சந்தோஷப்பட்டது, சிரிச்சது, தேங்க்யூ, பாய் சொன்னது, இட் வாஸ் அ ப்ரைஸ்லெஸ் மூமெண்ட். அந்த இடத்துல எனக்கு கிடைச்ச சந்தோஷமும் சாட்டிஸ்ஃபேக்ஷனும் நான் இன்னொருத்தங்களுக்கு ஹெல்ப் பண்ணும்போது தான் எனக்கு திரும்ப கிடைக்கும். பிகாஸ் அது அவ்வளோ அழகான ஒரு ஃபீலிங். ஸோ கைண்ட்னஸ் இஸ் நாட் ஜஸ்ட் அ வேல்யூ. கைண்ட்னஸ் பின்னாடி ஒரு ரொம்ப அழகான எமோஷன் இருக்குது. அண்ட் கைண்ட்னஸ் இஸ் எவ்ரி திங் தட் த வேர்ல்ட் நீட்ஸ் ரைட் நவ். பெரிய பெரிய அமௌண்ட்ஸ் எடுத்துகிட்டு போய் சேரிட்டிக்கு டொனேட் பண்ணால் மட்டும்தான் ஹெல்ப் அப்படின்னு எதுவுமே கிடையாது. உங்கள் ஸ்ட்ரென்த்துக்கு உங்களால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணால் மட்டும் போதும். ஏன்னா நீங்கள் பண்ணுற அந்த சின்ன விஷயம் இன்னொருத்தவங்க வாழ்க்கையில் ரொம்ப பெரிய இம்பேக்டாக இருக்கும். இந்த பெர்ஸ்பெக்டிவ் உங்களை யோசிக்க வச்சதுன்னா, கம் பேக் ஃபார் த நெக்ஸ்ட் எபிசோட். ஐ ஹாவ் so much more to tell you. Until then, keep loving, keep growing and be kind.